வணக்கம். ஓபிஎஸ் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழு அந்த கழகத்தை கொண்டு போய் திமுகவில் இணைக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு பேச்சு பேசினார் அந்த கூட்டத்தில். நிதிஷ்குமாருக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்க நிலைமை தான் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்படும் அப்படின்னு சொன்னோன்னா எடப்பாடி பழனிசாமி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். உங்கள் கட்சி வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் கட்சிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் எங்களுக்கு தெரியும் பார்த்துக்கிறதுக்கு. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கட்சியை பார்த்துக்கங்க. ஓபிஎஸ்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கட்சியை கைப்பற்றுறதுக்கான முயற்சி எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அப்படி டைரக்ஷன் மாற்றினார். முதலமைச்சர் ஸ்டாலின் எதுக்காக அந்த விஷயத்தை பேசினார் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமினால் புரிஞ்சுக்க முடியல. இல்லை ஒரு பயமா என்னன்னு கூட தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2025 பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அப்போ என்டிஏ கூட்டணி வரலாற்று வெற்றியை பதிக்கும் அப்படின்னு சொல்லி தான் பிரதமரே அங்கே பேசினார். அதே போல் தான் இங்கேயுமே அப்படி தான் பேசுகிறாங்க. இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் பேசலை. அதிமுக ஆட்சி அமைக்கும், அதுக்கு நாங்கள் இப்போ பங்களிப்போம் அப்படிங்கிறதும் பேசலை. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தான் பிரதமர் மோடியும் பேசுகிறாரு, அமித்ஷாவும் பேசுகிறாங்க. எல்லா மாநிலங்களும் அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆறுதலுக்கு எடுத்துக்கிட்டாலும் அன்னைக்கு பேசினாங்கள்ல, ஒரு பிரச்சாரத்தில் பேசினாங்கள்ல, அன்னைக்கு பேசும்போது பாஜகவை சேர்ந்த துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி அப்படிங்கிறவர் அன்றைக்கி என்ன சொன்னார்? எப்பயுமே நிதிஷ்குமார் தான் பீகாரோட தலைவராக இருப்பார், இப்போவும் இருப்பார், எப்பவும் இருப்பார் அப்படின்னு சொன்னார். சொல்லி ஒரு 4 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கே இந்த நிலைமை. பாஜக யாரை வேணாலும் எப்படி வேணாலும் தூக்கி போடும். ஆனால் நிதிஷ்குமாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பல்ட்டிலாம் அடித்து கிட்டுச்சு. அவரும் முதலமைச்சராக தொடர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கும் முதலமைச்சராக இருந்து பயங்கரமாக போர் அடித்து போச்சு. நான் கீழவே மேலவை எல்லாத்துலேயுமே உறுப்பினராக இருந்துட்டேன், இனிமேல் நாடாளுமன்றத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், நாடாளுமன்றத்தில் இரு அவைகள்லையும் நான் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருக்குது. நான் ராஜ்யசபை எம்பி ஆகி என்ன பண்ண போகிறாரு, மத்திய மந்திரி ஆகி என்ன பண்ண போகிறாரு, அதுக்காக ஒரு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நிதிஷ்குமாரோட பையன் நிஷாந்த் குமார் அவர் வந்து துணை முதலமைச்சராகிறாங்க. சரி, பையனுக்கு வழி விடலாம், பையனுக்கு வந்து உடனே முதலமைச்சர் பதவி கொடுக்க முடியாது, அதனால் வந்து துணை முதலமைச்சராக்குவான். திமுக எப்படி இங்கே உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராகிருக்கோ அப்படி மாதிரி நிஷாந்த் குமாரை வந்து துணை முதலமைச்சராக்கி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து இவரை வந்து நிதிஷ்குமாரை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் சமயத்திலே வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்க தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னார், நிதிஷ்குமாரை வந்து இவங்க பாஜக வந்து கடத்தி வச்சுருக்கிறாங்க, அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க, நிதிஷ்குமார்னால் ஒரு தனிப்பட்ட முறையில் செயல்பட முடியல, அவர் வந்து பீகார் மக்களுக்கு இனிமேல் நல்லது பண்ண போகிறதில்ல, அவரை நம்பாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கல. நிதிஷ்குமார் தொடர்ந்து நமக்கு நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்ல மனுஷன் தானே, அந்த மனுஷன் என்ன கெடுதல் பண்ணிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க. நிறைய திட்டங்களை வந்து நிதிஷ்குமார் மூலமாக பாஜக நிறைவேற்றிச்சு, அதே திட்டங்களை தொடர்ந்து நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நிதிஷ்குமார் பையன் நிஷாந்த் குமாருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு பாஜக வந்து கண்டிப்பாக வந்து அவங்க முதலமைச்சர் பதவியை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. நிறைய ட்விஸ்டெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே பொறுத்த வரைக்கும். ஆனால் நிதிஷ்குமார் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். இந்த இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே போல் தான் வந்து தமிழ்நாட்டிலையும் என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசுகிறாரு, அமித்ஷா சொல்கிறாரு. இன்ன வரைக்கும் அதிமுக ஆட்சி தனிப்பெரும்பான்மையில் அமைக்கும், அதிமுக ஆட்சியில் நாங்கள் பங்கெடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசவே இல்லை. இதை வச்சு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசும்போது அந்த விஷயத்த சொன்னார். நிதிஷ்குமாருக்கு ஏற்படுற நிலைமை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 20 ஆண்டு காலமாக முதலமைச்சர் இருந்தவரே தூக்கி போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிலாம் மிக முக்கியமான ஒரு ஆளுமையெல்லாம் கிடையாது. அவரெல்லாம் இவரெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் ஐக்கிய ஜனதா தளம்னு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து கூட்டணிகளை கொண்டு வந்து ஒவ்வொரு தடவையும் முதலமைச்சர் பதவிக்காக ஜம்ப் பண்ணி அப்படியே இருந்தவர் இப்போ கடைசியாக முதலமைச்சர் பதவியே எனக்கு சலிச்சிருச்சுங்க, ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் சமயத்தில் நிதிஷ்குமாரை வச்சு தான் அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருந்தாலும் ராஜினாமா பண்ணி அவர் வாயாலே சொல்ல வைக்கிறாங்க. இன்ன வரைக்குமே பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பாஜக பிரச்சாரமே பண்ணலை. நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி அமித்ஷாவோ பிரதமரோ சொல்லலை. இவங்க தான் எடுக்கிற முடிவு. நயனா நாகேந்திரன் சொல்கிறதெல்லாம் ஒரு முடிவாக வந்து எடுத்துக்க முடியாது, தமிழ்நாட்டு மக்களும் எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நிதிஷ்குமார், எடப்பாடி பழனிசாமி இவங்க அங்கே பாஜக பண்ண பீகாரில் பண்ண பிரச்சாரம், தமிழ்நாட்டில் இவங்க பண்ணுற பிரச்சாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ரொம்ப ஒத்து போகுது. அதனால தான் வந்து முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து
பாஜக கட்சியை கைப்பற்றிடுவாங்க, முதலமைச்சர் பதவியெல்லாம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கட்சியை காபந்து பண்ணிக்கிறது எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசினார். இதுக்கு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆகி, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் கட்சியை எப்படி காப்பாற்றுறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பார்க்கலாம் எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.